வணக்கம், நான் டாக்டர் வியூர். இன்னைக்கு நம்ம வைரல் ஃபீவரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வைரல் ஃபீவர் அவுட் பிரேக் காமனாக தமிழகத்தில் பார்க்க முடியுது. ஓகே, இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா காய்ச்சல், தலைவலி, தொண்டை வலி, உடம்பு வலியோடு இருக்கலாம். யாருக்காவது இந்த சிம்டம்ஸ் இருக்காங்கன்னா உடனே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், சின்ன பிள்ளைங்க இவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இதுலேருந்து எப்படி ப்ரிகாஷனாக இருக்க வேணும்னா அது மக்கள் அதிகமாக கூடுற இடங்களுக்கு போகிறத தவிர்த்துக்கோங்க. முக்கியமாக சில இடங்களுக்கு போகும்போது போர் கவசங்களை யூஸ் பண்ணுங்க. கோல்டான ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மாதிரி ஃபுட்டு கன்சியூவன் லேடிஸ் அந்த மாதிரி இருக்கணும்? இந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும்? கன்சியூவன் லேடிஸ் முக்கியமாக குளிர் ஆகாரங்களை தவிர்க்கவும், ஹாட்டான ஃபுட்ஸை மட்டுமே எடுத்துக்கோங்க. தென் ஹேண்ட் வாஷ் ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தாலே நம்ம இதிலேருந்து ப்ரிகாஷனாக இருக்கலாம். குழந்தைகளுக்கு நீர் ஆகாரங்கள் கொடுங்க. எல்லாமே ஹாட் வாட்டராகவே கொடுத்தா போதும். அல்லாமல் பெரிய அளவில் பயப்பட வேணாம். டாக்டராக நீங்கள் எப்படி என்ன சொல்கிறீங்க? ஒரு அவேர்னஸாக எந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறீங்க? வைரல் ஃபீவர்னால பயப்பட வேணாம். இது ப்ராப்பர் ப்ரிகாஷனாக இருந்து இந்த சிம்டமெட்டிக் மேனேஜ்மெண்ட் பண்ணாலே இதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் லைக் தொண்டவலி, இருமல், காய்ச்சல் இருந்தாலுமே நீங்கள் வீட்டிலே இருந்து டேப்லெட்டை மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்காமல் உடனே அருகில் உள்ள ஹாஸ்பிட்டல் வந்தால் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா இதிலிருந்து விடுதலை பெற அதிக வாய்ப்பு இருக்குது. வயதானவர்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாக இருப்பதுனா அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சிம்டம்ஸ் ஸ்டார்டிங்லேயே அவங்கள பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடுங்க.